Adarsh Vidyalaya Educational Institution. Here we are going to see exercise 3.6 related some key points. The first one is a change of sign in the coefficients. It is said to occur at the jth power of x in the polynomial p of x. If the coefficient of x power j plus 1 and the coefficient of x power j are also coefficient of x power j minus 1, coefficient of x power j are different sign. அதாவது இப்போ x power 4 minus x cube plus x squared. இப்போ இது வந்து jth பவர் அப்படின்னு சொன்னால் இந்த jth பவரோட ஒன்று ஆட் பண்ணோம்னா j plus 1, இது j plus 1, இது j, இது j minus 1. இந்த சைன் இந்த x power j ஓட சைன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆறு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னாக்க அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க ஏ சேஞ்ச் ஆஃப் சைன் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது இந்த எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 2 இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. இப்போ பாருங்கள், இட் இஸ் செட் டு அக்கர் அட் த ஜேத் பவர் ஆஃப் எக்ஸ். ஜேத் பவர் ஆஃப் எக்ஸ்னாக்க எக்ஸ் கியூபு இந்த பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ். இந்த பி ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு பாலினாமியலுக்கு if the coefficient of x power j plus 1, j plus 1 அப்படிங்கிறது x power 4 and the coefficient of x power j அப்படிங்கிறது x cube or x j கோ அல்லது also coefficient of x power j minus 1 அதாவது இந்த x power 2 of x power j are different sign. எப்படி இருக்கணும், இந்த x power 4க்கு x cubeக்கும் இன்பிட்வீனில் சைன் சேஞ்ச் ஆகிருக்கணும். அதேமாதிரி x cubeக்கும் எக்ஸ் ஸ்கொயர்டு கேலையும் சைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏ சேஞ்ச் ஆஃப் சைன் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், டெஸ்கார்ட்ஸ் ரூல். டெஸ்கார்ட்ஸ் ரூல். இஃப் p is the number of positive zeros of a polynomial p of x with real coefficients and s is the number of sign changes in the coefficient of p of x. அதாவது ஒரு பாலினாமியில் எவ்வளோ சைன் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p of x அப்படின்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் ஜீரோஸ் ஆஃப் ஏ பாலினாமியல் அப்படின்னா எத்தனை டைம் வந்து p of xயில் சைன் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதான் பாசிட்டிவ் ஜீரோஸ் ஆஃப் ஏ பாலினாமியல் p of x அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p of xலேருந்து இந்த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸை மைனஸ் பண்ணோம்னா தட் இஸ் ஏ நான் நெகட்டிவ் ஈவன் இன்டிஜர். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் நெகட்டிவ் ஈவன் இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு ரெண்டு நோட் பார்க்கலாம் நம்ம. இஃப் p of x ஹேஸ் 2 சைன் சேஞ்சஸ், p of x வந்து 2 சைன் சேஞ்சஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா the number of positive zeros of the polynomial p of x cannot be more than 2. என்ன இருக்காது, அதோட பாசிட்டிவ் ஜீரோ ஆஃப் பாலினாமியல் p of x வந்து மோர் தென் 2 இருக்காது. சிமிலர் கேஸ் p of minus x has 2 சைன் சேஞ்சஸ், 2 சைன் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாக்க the number of negative zeros of a polynomial p of x cannot be more than 2. ஸோ இதில் என்ன செய்யாது, மோர் தென் 2 இருக்காது சைன் சேஞ்சஸ். அதாவது இந்த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஜீரோஸ் வந்து மோர் தென் 2 இருக்காது. இப்போது p of xயில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, 2 சைன் சேஞ்சஸ் இருக்குது. அதனால் இதோட ரூட்ஸ் வந்து 2க்கு மேலே இருக்க சான்ஸ் இல்லை. p of minus xலையும் பார்த்தோம் அப்படின்னாக்க 2 சைன் சேஞ்சஸ் இருக்குது. அதனால் the number of negative zeros of the polynomial p of x cannot be more than 2. Exercise 3.6. First problem, discuss the maximum possible number of positive and negative roots of the polynomial equations. 9x power 9 minus 4x power 8 plus 4x power 7
minus 3x power 6 plus 2x power 5 plus x cube plus 7x square plus 7x plus 2 equal to 0. இதில் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எவ்வளோ பாசிட்டிவ் ரூட் இருக்கும், எவ்வளோ நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பாசிபிள். ஓகே, த ஈக்குவேஷன் ஆஃப் த polynomial, the equation of the given polynomial is அவங்க கொடுத்தக்கூடிய polynomial எடுத்துக்கணும். the number of sign changes in p of x, இதில் எவ்வளோ சைன் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் டு நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்குதா 1, அடுத்து நெகட்டிவ் டு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கா 2, அடுத்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அடுத்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். வேறு எங்கேயாவது சைன் சேஞ்ச் ஆகிருக்குதா? எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை. அப்போ 1 2 3 4 எவ்வளோ சைன் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். 9க்கு முன்னாடி பாசிட்டிவ், அடுத்து -4க்கு முன்னாடி என்ன இருக்குது மைனஸ், அடுத்து இங்கே +4, அடுத்து -3 அண்டு ப்ளஸ். நெக்ஸ்ட்டு all the coefficients of x cube, x squared and x and constant term all are positive. There is no sign changes the coefficient of x power 5 after. Then before we have 4 sign changes. So the number of sign changes in p of x 4. The number of positive roots of p of x cannot exceed 4. என்ன செய்யாது? பாசிட்டிவ் ரூட் வந்து 4 விட அதிகமாக இருக்காது. cannot exceed 4. Okay, next to find negative roots. Put x equal to -x in p of x. So p of -x is equal to 9 of -x power 9 minus 4 of -x power 8 plus 4 of -x power 7 minus 3 of -x power 6 plus 2 of -x power 5 plus -x cube plus 7 of -x the whole squared plus 7 of -x plus 2 equal to 0. After simplify we get, இப்போ இந்த -x power 3 x power 2 x power 1 -x power 6 and so on இதெல்லாம் சிம்பிளை பண்ணக்கப்புறம், ஸோ ஃபைனலி we get p of -x equal to -9x power 9 -4x power 8 -4x power 7 -3x power 6 -2x power 5 -x cube plus 7x square -7x plus 2 -7x plus 2. Here the number of sign changes no 4x power 7 no 3x -3x -2x -x cube, then plus 7x squared 1 sign changes, 7x squared minus 7 sign changes 2 sign changes. Okay, so only we have 2 sign changes, -x cube to plus 7x squared plus 7x squared to minus 7x, so 2 sign changes. The number of sign changes in p of x 2. The number of negative roots of p of x cannot exceed 2. So maximum number of positive roots of p of x 4. Maximum number of negative roots of p of x is 2. So totally we have 4 plus 2 6. Next, second question. Discuss the maximum possible number of positive and negative roots of the polynomial x power 2 minus 5x plus 6 x power 2 minus 5x plus 16. Also draw rough sketch the graphs. எனக்கு இதுலேயும் மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஜீரோஸ் வந்து என்னென்னு கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பாலினாமியில் நம்ம p of x எடுத்துக்கிறோம், செகண்ட் ஒன்று q of x எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் ஒனில் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் p of x இஸ் ஈக்குவல் என்னது 2. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் p of x ஈக்குவல் என்னது 2. ஏன்னா பாருங்கள், இங்கேருந்து 1 பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆகுது, தென் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ 1 2, ஸோ 2 சைன் சேஞ்சஸ், நமக்கு 2 சைன் சேஞ்சஸ் இருக்குது இதில் p of xல். அதே போல் என்னது q of xலையும் பார்க்கணும். அப்போது p of xல்
2 sign changes இருக்குனாக்க the number of positive roots of p of x cannot be exceed 2. இப்போ p of minus x பார்க்குறோம். minus x in the whole square minus x plus 5 of minus 5 of minus x plus 6 is equal to minus x in the whole square plus x squared minus of minus plus 5x plus 6. So there is no sign changes in p of minus x. Okay, so the number of sign changes in p of minus x is equal to 0. So p of x has no negative roots. So எந்த ஒரு நெகட்டிவ் ரூட்ஸும் இதில் இருக்காது, ஏன்னா no sign changes. Next, the number of sign changes in q of x is equal to இதில் qவில் பார்த்தோம்னா 1 2 sign changes இருக்குதா, அதனால் number of sign changes in q of x 2 அப்படிங்கிறோம். So the number of positive roots of q of x cannot exceed 2. சரி, 2க்கு மேலே ஒரு சான்ஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ q of minus x பார்க்குறோம். ஸோ q of minus x is equal to minus of x இந்த ஹோல் ஸ்கொயர் minus 5 of minus x plus 16. அப்போ plus x square plus 5x plus 16. So all are positive. X squared plus 5x plus 16. The number of sign changes in q of minus x is 0. So q of x has no roots. என்ன செய்யாது, ரூட்டே இல்லை. ஸோ அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் p of x 2, no negative roots of p of x. Maximum number of positive roots of q of x 2, no negative roots of q of x. To draw the graph of p of x. இப்போ p of xக்கு graph வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். x squared minus 5x plus 6, x squared minus 5x plus 6 இதுக்கு வந்து கிராஃபு ட்ரா பண்ணோம். ஸோ இதை வந்து ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயும் சரி 10th ஸ்டாண்டர்ட்லேயும் சரி நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இதில் x equal to 0 அப்படின்னு கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ வந்து கிடைக்குது, எனவே 6 கிடைக்குது. x equal to 1 கொடுத்தோம்னாக்க ஒய்யோட வேல்யூ வந்து 2, x equal to 2 அப்படிங்கும்போது 0, 3 அப்படிங்கும்போது 0, 4 அப்படிங்கும்போது 2 அண்ட் so on. ஸோ அப்படியே பாயிண்ட்டை பிளாட் பண்ணோம்னா பாருங்கள், x equal to 0 போது ஒய்யோட வேல்யூனானது 0, x equal to 1 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூனானது 2, நெக்ஸ்ட் x equal to 2 அப்படிங்கும்போது ஒய்யோட வேல்யூ 0 ஆயிடுது, x equal to 3யும் 0 ஆயிடுது, 4க்கு 2, 5 அப்படிங்கும்போது 6 அப்படின்னு வருது. ஸோ பாயிண்ட்டை பிளாட் பண்ணி ட்ரா பண்ணோம்னா the curve cross the x-axis twice. எத்தனை டைம் கிராஸ் பண்ணுது, 2 டைம்ஸ் வந்து நமக்கு கிராஸ் பண்ணுது. அப்போ சைன் சேஞ்சஸ் 2 சைன் சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். பாருங்கள், அந்த கர்வ் வந்து பாசிட்டிவ்லேருந்து என்னது நெகட்டிவ் நோக்கி வருது, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி போகுது. ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், வி ஹாவ் 2 சைன் சேஞ்சஸ். ஸோ த ரூட்ஸ் ஆர் 2 ரூட்ஸ் வந்து இதில் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு q of x இந்த கர்வுக்கும் ஸோ நம்பர் ஆஃப் ரூட்ஸ் என்னன்றப்ப பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம நோ ரூட்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், இதுக்கு ட்ரா பண்ணலாம். இப்போ டு ட்ரா த கிராஃப் ஆஃப் q of x, x squared minus 5x plus 16, x squared minus 5x plus 16, let y is equal to x squared minus 5x plus 16 plus 16, x equal to 0, y equal to 16, x equal to 1 கொடுத்தோம்னாக்க y ஓட வேல்யூ 12, x equal to 2, y equal to 10, x equal to 3, y equal to 10, x equal to 4, y equal to 12, x equal to minus 1, y equal to 22. y equal to 22, x equal to minus 2, y equal to 30. So now summarize the table. We get x equal to minus 2, y equal to 20, x equal to minus 1, y equal to 22, x equal to 0, y equal to 16, 1, 12, 2, 10, 3, 10, 4, 24. Okay, now we have the graph does not cross the x-axis. X-axis என்ன செய்யலை, cross பண்ணலை. The equation x power 9 minus 5x power 5 plus 4x power 4 plus 2x squared plus 1 equal to 0 has at least 6 imaginary solutions.
இதில் குறைஞ்சது ஒரு 6 இமேஜினரி சொல்யூஷனாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். The equation of the given polynomial equation p of x is equal to 0 அப்படின்னு இருக்கு. Put x equal to minus x. Then you have minus x in the whole power 9 minus 5 of minus x power 5 plus 4 of minus x power 4 plus 2 of minus x in the whole square plus 1 equal to 0. P of minus x is equal to minus x power 9 plus 5x power 5 plus 4x power 4 plus 2x squared plus 1 equal to 0. We have only one sign changes where minus x power 9 plus 5x power 5 plus 4x power 4 plus 2x squared plus 1 equal to 0. The number of sign changes in p of x 1, 2, 2. So the number of positive roots p of x cannot be exceed 2, but p of minus x only 1 changes, only 1 changes. P of minus x, number of sign changes in p of minus x only 1 sign changes. So 1. Number of negative roots cannot be exceed 1. So maximum number of negative roots 1, maximum number of positive roots 2. Since 0 does not satisfy in p of x, so we leave it. The formula imaginary roots formula, imaginary roots is equal to, imaginary root is equal to number of minus number of positive roots plus number of negative roots, number of positive roots, number of negative roots. Here we have p of x has 2 plus 1 real roots, 2 plus 1 real roots, so 3 real roots, 2 positive real roots, 1 negative real roots. Totally we have 3 real roots. The total number of roots in p of x 9. Hence p of x has at least 6 imaginary roots. The total number of roots possible 9 minus the number of real root, real number of positive real root plus negative real roots. So 9 minus 3 is equal to 6. 6 imaginary roots, 6 imaginary roots. Imaginary root is equal to the total number of the polynomial function of the degree minus positive real roots plus negative real roots. Next, fourth question. Determine the number of positive and negative roots of the equation x power 9 minus 5x power 8 minus 14x power 7 is equal to 0. The equation of the given polynomial equation is this. Okay, here only one sign changes. Okay, p of minus x is equal to minus x power 9 minus 5x power 8 plus 14x power 7 when replace x equal to minus x. Here the number of sign changes 1. So number of sign changes in p of x 1, number of sign changes in p of minus x also 1. Okay, so number of positive roots p of x cannot exceed 1. The number of positive roots p of x is 0 or 1. Number of sign changes in p of minus x also 1. P of minus x also 1. The number of negative roots of p of x cannot exceed 1. Maximum number of negative roots of p of x is equal to 1 or 0. But the total number of p of x is 9. X power 9. Given polynomial equation of the degree is 9. So
total number of roots possible 9. Okay, here number of positive roots p, let s be the number of negative roots. So to find the number of positive roots, total number of roots 9, p is possible 0 or another 1. If p equal to 0, n minus p, so 9 minus 0 9, which is not even. So நமக்கு என்ன ஈவனா இல்லை. அடுத்து நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் 0 இஸ் நாட் பாசிபிள். பாசிட்டிவ் ரூட் வந்து 0வாக இருக்க பாசிபிள், ஏன்னா 0 இஸ் என்னது நியூட்ரல் வேல்யூ. ஸோ வென் p ஈக்குவல் டு 1, ஸோ அந்த ரூட்ஸ் வந்து 1 இருந்தது அப்படின்னா p ஈக்குவல் டு 1, we have n minus p, so 9 minus 1, so 8, which is even. The number of positive roots 1. The number of positive roots 1. To find the number of negative roots, அதுக்கு என்னது n equal to 9, the degree வந்து 9, so 9 roots இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 0 or என்னது 1 இருக்கலாம். s equal to 0 அப்படின்னா n minus s is equal to 9 minus 0 is equal to 9. 9 is not என்னது even. ஸோ அப்போ s equal to என்னது 1 தான் இருக்க பாசிபிள் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் negative roots 0 is not possible. So when s equal to 1, we have n minus s is equal to 9 minus 1, so 8, which is even. Number of negative roots of p of x is equal to 1. So p of x has one positive real root and one negative real root. இந்த பாலினாமியலுக்கு வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் ரியல் ரூட் இருக்கும் அண்ட் ஒன்லி ஒன் பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்கும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். ஃபைண்ட் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் ஜீரோஸ் அண்ட் இமேஜினரி ஆஃப் த பாலினாமியல் x power 9 plus x power 9x power 7 plus 7x power 5 plus 5x cube plus 3x. The equation of the polynomial is given, polynomial equations. There is no sign changes and p of minus x is equal to minus x power 9 plus 9 of minus x power 7 plus 7 of minus x power 5 plus of 5 of minus x in the whole cube plus 3 of minus x is equal to 0. P of minus x is equal to minus x power 9 plus minus 9x power 7 minus 7x power 5 minus 5x cube minus 3x is equal to 0. The number of roots of p of x is equal to 9. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து நமக்கு என்னவாக இருக்குது 9 இருக்குது. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் p of x 9. 0 satisfies p of x. Therefore 0 is the real root of p of x. பாருங்கள் p of xல 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா எல்லாமே என்ன வரும் 0 0 0 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 0ங்கிறது ரியல் ரூட்டாக இருக்குது. the number of sign changes in p of x 0. எந்த ஒரு சைன் சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அதனால் there is no positive real roots of p of x. Okay, then when replace x equal to minus x in p of x, the number of sign changes in p of minus x is equal to 0. ஸோ அங்கேயும் என்ன ஆகுது சைன் வந்து சேஞ்ச் ஆகலை. அப்போ அங்கேயும் என்ன ஆகுது there is no negative real roots for p of x. 0 is the only real root of p of x. அப்போ இங்கே 0ங்க தான் என்னது ஒரு ரியல் ரூட்டாக இருக்க முடியும். ஏன்னா no positive real roots, no negative real roots, so we have only 0 real roots. Thus p of x has one real root. அப்போ அந்த p of xங்கிறது ஒரே ஒரு ரியல் ரூட்டை தான் நமக்கு பெற்றிருக்கும். ஸோ the number of imaginary roots of p of x 9 minus 1 is equal to 8. So the number of real root 1, the number of imaginary root is 8. Okay, thank you students.